செம்பரம்பாக்கம், புழல் மற்றும் பூண்டி ஏரிகளிலிருந்து தற்போது உபரி நீர் திறக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷ் வழங்கிட கேட்கலாம். சதீஷ், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக சென்னைக்கு குடிநீர் வழங்கக்கூடிய முக்கிய ஏரிகள் ஒன்றான செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்தானது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. கடந்த மாதம் முதல் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்ததன் காரணமாக உபரி நீரானது தொடர்ந்து திறந்து விடப்பட்டு வந்தது. கடந்த 3 தினங்களுக்கு முன்பு செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து 3000 கனஅடி உபரிநீர் திறந்து விடப்பட்ட நிலையில் உரிய மழை ஏதும் வராத காரணத்திற்காக செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து உபரிநீரானது திறந்து விடப்படுவது முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது. கடந்த 2 தினங்களாக தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்தானது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருப்பதன் காரணமாக தற்போது செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து முதற்கட்டமாக 200 கனஅடி உபரிநீரானது திறந்து விடப்பட்டுள்ளது. இன்றைய நிலவரப்படி செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் மொத்தம் 24 அடியில் 21.96 அடி உயரம் உள்ளது. அதாவது 22 அடியை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. மொத்த கொள்ளளவு 3110 மில்லியன் கனஅடியில் நீர் வரத்தானது 1380 கனஅடியாக இருந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து ஏரியின் நீர்மட்டத்தை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கண்காணித்து வருவதன் காரணமாகவும் ஏரியின் கரைகள் மற்றும் மதகுகளின் பாதுகாப்பு குறித்து தற்போது முதற்கட்டமாக 200 கனஅடியானது திறந்து விடப்பட்டுள்ளது. மேலும் நீர்வரத்தை பொறுத்து ஏரியிலிருந்து உபரிநீர் கூடுதலாக திறப்பதற்காகவும் அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். இதேபோல் தொடர்ந்து முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய புழல் மற்றும் பூண்டி ஏரிகளில் இருந்தும் உபரி நீரானது திறந்து விடப்பட்டுள்ளது. தற்போது புழல் ஏரி முழு கொள்ளளவை எட்ட உள்ள நிலையில் தற்போது உபரிநீர் திறப்பு 300 கனஅடியில் இருந்து 500 கனஅடியாக அதிகரித்து திறந்து விடப்பட்டுள்ளது. அதே போல் பூண்டி ஏரியில் 2500 கனஅடி நீர் வந்து கொண்டிருப்பதால் உபரிநீர் திறப்பது தற்போது 200 கனஅடியாக அதிகரித்து திறந்து விடப்பட்டுள்ளது. தற்போது இந்த 3 ஏரிகளில் இருந்தும் உபரிநீரானது திறந்து விடப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் கரையோரம் வசிக்கக்கூடிய மக்களுக்கு வெள்ள எச்சரிக்கை விடப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் பாதுகாப்பான இடங்கள் தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகளில் செய்து வருகிறது. தொடர்ந்து ஏரிக்கு வரக்கூடிய நீரின் அளவை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கண்காணித்து மேலும் நீரின் அளவை அதிகரித்து திறப்பதற்கு முடிவு செய்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சதீஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.